அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A கேட்கப்பட்ட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சிலபஸில் யூனிட் 7ல் இருக்குது. இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அது பாருங்கள். ஐஎன்எம்க்கு மொத்தம் 2 பார்ட்டு தான். அவ்வளோதான், ஐஎன்எம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 66 கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும்னு சொல்லியிருக்காங்க. சாந்தாளர்கள் கழகம் 1855, இதுவும் சரியாக இருக்குது. மாப்பிள்ளை கழகம் 1921, இதுவும் சரியா இருக்கு. வேலூர் கழகம் 1806, இதுவும் சரியா இருக்கு. பரக்பூர் சிப்பாய் கழகம் 1804 கொடுத்துருக்காங்க. இது 1857. ஸோ இதுதான் தவறா பொருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் D4 மட்டும் இதுதான் சரியான விடை. ஓகே, நம்ம இந்த சரியா இருக்கிறதுக்கு வந்து ஷார்ட்கட் போட்டுக்கலாம். சாந்தாளர்கள் கழகம் 1855, சாந்தா வந்து 5 தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மாப்பிள்ளை கழகம் 1921, 2ல் ஒருத்தன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர் கழகம் 1806 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பரக்பூர் சிப்பாய் கழகமும் 1857, அதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருபவைகளை உயர்நிலையில் ஏற்பாடு செய்யவும். பூனா தன்னாட்சி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பாருங்கள் 1916. பூனாவில் தன்னாட்சி கழகத்தை திலகர் வந்து ஏற்படுத்தியிருப்பார். என்ன வருஷம் அப்படின்னா 1916. அடுத்து பாருங்கள், கக்கோரி வழக்கு முடிவுற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. கக்கோரி அப்படிங்கிற இடத்துல நடந்த கொள்ளை சம்பவம் தான் இது. இந்த கேஸ் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1925 நடந்திருக்கும். 1927 இதுக்கான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த முடிவுற்ற ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1927 கக்கோரி அப்படிங்கிற இடத்துல வந்து கொள்ளை சம்பவம் நடந்திருக்கும். இந்த சம்பவத்தை நிகழ்த்தினது யார் அப்படின்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் அமைப்பை சேர்ந்த ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்வகுல்லா கான், இந்த 2 பேர் வந்து அந்த கொள்ளை நடத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கேஸு. இது வந்து எப்போ முடிஞ்சதுன்னா 1927. அடுத்து எஸ்பி சவுண்டர் கொலை செய்யப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க 1928. அதாவது இந்த கொலையை யார் செஞ்சிருப்பா அப்படின்னா பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ், இந்த 3 பேரும் வந்து ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை கொலை செய்யணும்னு போயிட்டு தவறுதலாக எஸ்பி சவுண்டரை வந்து கொலை செஞ்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு கொலை வழக்கு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1928 நடந்துச்சு. இவங்க ஏன் அவரை வந்து கொலை செய்ய போனாங்க, ஜேம்ஸ் ஸ்காட்டை ஏன் கொலை செய்ய போனாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. 1927 வந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் அரசியல் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு கமிஷன் தான் இந்த சைமன் கமிஷன். இந்த சைமன் கமிஷனில் வந்து ஒரு இந்தியன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ லாகூரில் வந்து லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவரும் போராட்டம் செஞ்சார். அப்போ வந்து தடியடி நடத்தினதுனால அவர் வந்து தலையில் அடிபட்டு இறந்துருவார். ஸோ அந்த தடியடிக்கு உத்தரவு போட்டவர் தான் இந்த ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர். இந்த ஜேம்ஸ் ஸ்காட்டை கொல்றதுக்காக போய் தான் மாற்றி தவறுதலாக எஸ்பி சவுண்டரை வந்து கொலை செஞ்சுருவாங்க. ஸோ இதுக்கான கேஸ் தான் வந்து இந்த சம்பவம் நடந்த ஆண்டு தான் 1928. ஓகே, அடுத்து பாருங்கள், டாக்டர் சத்யபால் மற்றும் டாக்டர் கிச்லு பஞ்சாப் அரசால் நாடு கடத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. இது எப்போ அப்படின்னா 1919. அதாவது என்னென்னா இதுக்கப்புறம் தானே அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். இவங்க 2 பேர்த்தையும் வந்து நாடு கடத்தினாலையும் யார் டாக்டர் சத்யபாலையும் டாக்டர் கிச்லேவையும் நாடு கடத்தப்பட்டனாலையும் ரவுலட் சட்டத்தில் இறந்துருப்பாங்க இல்லையா போராட்டம் பண்ணி, அவங்களுக்காகவும் அமைதியான முறையில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அதை வந்து இந்த டயர் அப்படிங்கிறவர் ஷூட் பண்ணி கொண்டாங்க இல்லையா. ஸோ அது வந்து எப்போ இந்த சம்பவம் நாடு கடத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க 1919. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா உயர்நிலையில் இது பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1, அடுத்து வந்து 4, அடுத்து வந்து 27, அப்போ 2, 3, 1, 4, 2, 3 எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. 1, 4, 2, 3 இதுதான் சரியான விடை. ஓகே, இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உயர்நிலையில் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அசெண்டிங் ஆர்டர். ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷில் பாருங்கள் டிசெண்டிங் ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு தெரில, பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தணும். வாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறது எதுக்கு மேட்ச் ஆகணும்? ஹபீஸ் ரஹமத் கான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாரம் ஃபுல்லாக ஹாபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சர் ஜான் ஷோர்ன்னு இருக்குது. அதுக்கு வந்து தலையிடா கொள்கை. என்னது தலையிடா கொள்கை? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜான் ஷோரா தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தோஸ்த் முகமது, அது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆக்லாந்து பிரபு. இது ஆக்லாந்து பிரபு. தோஸ்துக்கு உணவு ஆக்கலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெக்கார்டனே பிரபு மங்களூர் உடன்படிக்கை. மங்களம் வந்து மெக்காவுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா 2, 3, 4, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ராஜாஜி குறித்த கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானவைகளை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ராஜாஜி புதுப்பாளையத்தில் காந்தி ஆசிரமம் அமைத்தார். இது சரியா இருக்கு. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்தார். இதுவும் சரிதான். இடைக்கால அரசில் உள்துறை அமைச்சர், இது தவறு. இடைக்கால அரசில் உள்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா பட்டேல் இருந்திருப்பார். சுதந்திர இந்தியாவில் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தவறு. யார் இருந்திருப்பா தொழில்துறை அமைச்சர்னா ஜெகஜீவ் ராம்ன்றவர் தான் இருந்திருப்பாரு. ஸோ அப்போ இங்கே என்ன தவறானவைகள் தான் கேட்டிருக்காங்க. 3 and 4 ஆப்ஷன் டி 3 மற்றும் 4 அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. மின்டோ பிரபு அப்படிங்கிறது இந்த பிரித்தாளும் கொள்கைக்கு வரும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மின்டாஸை பிரித்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க கேஆர் காமா அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா தீவிரவாதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காமா தான் இருந்தான், அப்புறம் தீவிரவாதி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க அப்துல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது கிலாபத் இயக்கம். இங்கே கலா, இங்கே வந்து கிலான் இருக்கு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பொது நலன் அப்படிங்கிறது தன்னாட்சி கழகம். பொது நலன் தன்னாட்சி கழகம். இங்கே தன்னாட்சின்னு இருக்குது, இங்கே பொதுன்னு இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறையில் நிலப்பிரபுக்கள் குத்தகைதாரரிடமிருந்து அதிக குத்தகை வசூலித்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். மேற்படி ஆட்சியில் ஜமீன்தாரி முறையில் மக்கட்தொகை பெருக்கமும் கிராமங்களின் அழிவும் ஏற்பட்டதால் விளைநிலங்களின் தேவை பெருகியது அப்படின்னாங்க. இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் 2 சரி, 2 சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறானதை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. தாகூருக்கு முன்பே காந்தியை மகாத்மா என 1910 பாரதி புகழ்ந்தார். இது சரியா தான் இருக்கு. 1906 சென்னை கடற்கரையில் மேலை நாட்டு துணிகளை எரித்தார். இதுவும் சரியா தான் இருக்கு. 1908 1912 பாண்டிச்சேரிக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படிங்கிறது தவறா இருக்கு. இது வந்து என்னன்னா நாடு கடத்தப்பட்டார் கிடையாது, அவரே தான் தப்பிச்சு போயிருப்பாரு. 1904 சுதேசமித்திரன் துணையாசிரியராக இருந்தார். இதுவும் சரிதான். அப்போ வந்து எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மட்டும் தவறானது அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறானது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது சரியானவை அல்லன்னு கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் பாஞ்சாலி சபதம் சரியா பொருந்திருக்கு. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்தியாவை விழித்தல், இதுவும் சரியா தான் இருக்கு. ஈவேரா ராமசாமி குடியரசு இதழ், இதுவும் கரெக்டாக இருக்கு. டாக்டர் ஜியு போப் வந்து தேசபக்தன் கொடுத்துருக்காங்க. இது தவறு. தேசபக்தன்ற இதழ் வந்து திருவிக்க நடத்தியிருப்பாரு. அப்போ இது வந்து சரியானது அல்லனா அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. வாஞ்சிநாதன் அப்படிங்கிறது கலெக்டர் ஆஷை வந்து கொண்டவர். வஉசி அப்படிங்கிறது சுதேசி கப்பல் கம்பெனியை ஆரம்பித்தவர். ராஜாஜி அப்படிங்கிறது சுதந்திரா கட்சி தொடங்கினவர். ஈவேரா வந்து வைக்கம் சத்தியாகிரகம். ஓகே, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மேட்ச் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கம் எப்போன்னா 1940 நடந்திருக்கும். 1940 நடந்திருக்கும். யார் நடத்தியிருப்பா அப்படின்னா வினோபா பாவே வந்து இந்த தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள். கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்தாங்கன்னா 1942 வந்திருப்பார். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942. ரெண்டுமே 42 அப்படிங்கிறனால நம்ம மந்த் பார்க்கணும். அப்போ கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த மந்தில் வந்தாங்கன்னா மார்ச் மந்தில் வந்திருப்பாங்க. அதே மாட்டம் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்து ஆகஸ்ட் 8 நடந்திருக்கும். அடுத்து வந்து வேவல் திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னா 1945 வந்து கொண்டு வந்திருப்பாரு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா 1 2 3 4ன்னு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ 1 2 3 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். WC பானர்ஜி கீழ்கண்டவற்றில் எந்த இடத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த இடத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னா கல்கத்தா. எந்தது? கல்கத்தா. ஆப்ஷன் ஏ கல்கத்தா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் சி கல்கத்தா 1906. வந்தே மாதரம் பாடல் வந்து 1906 பாடியிருப்பாங்க காங்கிரஸ் மாநாட்டில். அதே மாதிரி ஜனகணமன அதுவும் கல்கத்தாவில் 1911 பாடியிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மொழிவாரி மாநிலங்கள் சீரமைத்தல் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. மொழிவாரி மாகாண ஆணையம் பட்டேல் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பட்டேல் தலைமை கிடையாது. பசல் அலி கமிட்டி வந்து இதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள். இது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவதை ஆதரிக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பசல் அலி கமிட்டி வந்து ஆதரிச்சாங்க, மொழிவாரி மாநிலங்களை ஆதரிச்சாங்க. அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. 1953 ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இது சரியாக இருக்குது. அதே சமயம் சென்னை மாநிலம் தமிழ் பேசும் மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இதுவும் சரியாக தான் இருக்குது. இங்கே வந்து சரியான விடை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 and 4. ஆப்ஷன் டி 3 and 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா அது வந்து ஒரு புறக்கணிப்பு இயக்கம். ஏன்னா அந்த சுதேசினா சொந்த நாடுன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த சொந்த நாட்டில் வந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும், பிரிட்டிஷ் பயன்படுத்தின பொருட்கள்லாம் புறக்கணிப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்போ சுதேசி இயக்கம் புறக்கணிப்பு இயக்கம் வந்துடும். மராத்தா அப்படிங்கிறது வந்து ஆங்கில வார இதழ். தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துறது அன்னி பெசன்ட். மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து 1909. ஸோ இதுதான் சரியான இணையாக இருக்குது, பார்த்துக்கங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்கன்னு கேட்டிருக்காங்க. மேற்கூறப்பட்ட இணைகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் 4, ஏன்னா மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி தானே இருந்துச்சு. மின்டோ மார்லி சீர்திருத்தம் தான் சரியாக 1909 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி 4 மட்டும். ஆப்ஷன் பி 4 மட்டும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி. கூற்று ஏ என்ன கொடுத்துருக்காங்க, திலகர் லக்னோ ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. திலகர் ஒரு தீவிரவாதி, இது சரி. அப்போ ஏ தவறு, ஆர் வந்து சரி. ஏ தவறு, ஆர் சரி. ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினது யார் அப்படின்னா காந்தியடிகள். யார்? காந்தியடிகள். WC பானர்ஜி அப்படிங்கிறவர் பாரிஸ்டர் பட்டம் படித்தவர். டப்ரின் பிரபு அப்படிங்கிறவர் வைஷ்யராக இருந்திருக்காரு. அதே மட்டும் ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவர் ஆட்சி பணியாளராக இருந்திருக்காரு. இப்படி தான் மேட்ச் வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 2431 ஆன்சர் கரெக்டாக இருக்கும். 2431 தான் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கிலாபத் இயக்கம் எப்போனா 1920. சுயராஜ்ய கட்சி எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1923 ஆரம்பிச்சிருப்பாங்க. சைமன் கமிஷன் இப்போ கூட சொன்னேன், சைமன் கமிஷன் 1927. நேரு அறிக்கை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1928. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2413. ஆப்ஷன் ஏ 2413. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நிலச்சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், வேளாண் அங்காடியை முன்னேற்றுதல், இது வராது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான கச்சா பொருட்களை வழங்குதல், இதுவும் வராது. நிலம் சார்ந்த முன்னேற்றத்தை கிராமப்புற மக்களுக்கு ஏதுவாக செய்தல், இது வரும். அனைத்து மக்களுக்கும் தேவையான உணவு தானியங்களை வழங்குதல், இதுவும் வராது. அப்போ முக்கிய நோக்கத்தில் ஒன்று என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, நிலம் சார்ந்த முன்னேற்றத்தை கிராமப்புற மக்களுக்கு ஏதுவாக செய்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இக்கூற்றை தெரிவித்த தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் அல்ல, நான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவன் அல்ல, நான் எந்த அரசாங்கத்திற்கும் எதிரானவன் அல்ல, ஆனால் நான் உண்மைக்கு புறம்பானவற்றுக்கு எதிரானவன், மோசடிக்கு எதிரானவன், அநீதிக்கு எதிரானவன். அரசு எதுவரை அநீதியாக நடந்து கொள்கிறதோ அவர்கள் என்னை பகைவானாக கருதுவர், சமாதானப்படுத்த முடியாத பகைவனாக கருதுவர். இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியடிகள் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கூற்றை அறிவித்த தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு இந்தியன், தப்பட்டை அடைத்து உறங்குபவர்களை விழித்தெழ செய்து தாய்நாட்டிற்கு பணியாற்றுமாறு விழிப்புணர்வு அளிப்பேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு இந்தியன், தப்பட்டை அடைத்து உறங்குபவர்களை விழித்தெழ செய்து தாய்நாட்டிற்கு பணியாற்றுமாறு விழிப்புணர்வு அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் சி, ஆச்சாரியா ஜேபி கிருப்பலானி. இங்கே பாருங்கள், ஆப்ஷன்லேயே எப்படி குழப்பியிருக்காங்க பாருங்கள். ஜேபி கிருப்பலானி மேனன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஆச்சாரியா மேனன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்காங்க. கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா ஆச்சாரியா ஜேபி கிருப்பலானி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏழைகளுக்கு தொண்டுகள் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம் என்று கூறியவர் ஆப்ஷன் சி, சுவாமி விவேகானந்தர். யார் சொல்லியிருக்கா? சுவாமி விவேகானந்தர். இதில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து டவுட் வரும். ஏழைகளுக்கு தொண்டுகள் செய்வது கடவுளை வணங்குவதற்கு சமம்னு சொன்னது சுவாமி விவேகானந்தர். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்திய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி 1978. தொலைத்தொடர்பு சேவை இப்போ 1978. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏழைங்க வந்து எட்டாத தொலைவில் இருக்கிறனால அவங்களுக்கு தொலைத்தொடர்பு சேவை தரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாலா லஜபதி ராய் அப்படிங்கிறவர் தீவிரவாதி தேசியவாதி. இப்போ ஆப்ஷன் 4 மேட்ச் ஆகும். பகத்சிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம், சாண்டர்ஸை வந்து கொலை செஞ்சுட்டாரு. சூர்யா சென் அப்படிங்கிறவர் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் நடத்திருப்பார். இந்த சிட்டகாங் அப்படிங்கிறது இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ சூர்யா சென் அப்படிங்கிறது சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல். பகவதி சரண் ஓரா அப்படிங்கிறவர் வெடிகுண்டு தத்துவம். அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்காகவே ஒரு இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து வெடிகுண்டு தயாரிச்சிருப்பாரு. இர்வின் பிரபு வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப அடியில் வெடிகுண்டு வச்சவர் யார் அப்படின்னா அந்த பகவதி சரண் ஓரா தான். அதில் வந்து அவர் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிருப்பாரு. அந்த வெடிகுண்டை வச்சது யார் அப்படின்னா பகவதி சரண் ஓரா அப்படிங்கிறவர் தான் வச்சிருப்பாரு. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா 4321 அப்படிங்கிறது சரியாக இருக்கும். என்னது 4321. ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தும் வரிசை 1 வரிசை 2 கூட பொருத்தணும். பெக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முகமதியர் தற்காப்பு சங்கம். முகமதியர் தற்காப்பு சங்கம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பேக்கில் தான் வந்து தற்காப்பு பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ச் பால்ட் அப்படிங்கிறது முதல்வர் அலிகார் கல்லூரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அலிகார் கல்லூரியோட முதல்வர் வந்து ஆர்ச்சில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஹமத் அலி வந்து என்ன வரும் அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற சொல்லாக்கத்தை உருவாக்குனது ரஹமத் அலி. லாஸ்ட் குரூப் 1ல் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை நான் அடுத்ததாக வச்சுருப்பேன், அதையும் பார்க்கலாம். பாகிஸ்தான் தீர்மானம் எங்கே போட்டாங்க அப்படின்னா லாகூர் மாநாட்டில் தான் போட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல கரெக்டாக இருக்கும். 2 3 4 1 ஆப்ஷன் ஏ 2 3 4 1. ஓகே, இதுதான் அந்த கொஸ்டின். 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் டேஷ் ஆவார்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ரஹமத் அலி. ஆப்ஷன் டி ரஹமத் அலி. இதனால தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்கிறது. இந்த மாதிரி படித்து வச்சுருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் மங்கள் பாண்டே குறித்த சரியாதனை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னன்னா கொழுப்பு தடவிய துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்தார். இது வந்து என்னது சரியாக தான் இருக்குது. பெர்காம்பூரில் நிறுத்தப்பட்டிருந்த 19வது பிரிவை சார்ந்த சிப்பாய், இது தவறு. இது வந்து 34வது படைப்பிரிவை வந்து சார்ந்தவர். அடுத்து பரக்பூரில் இருந்த 34வது எண்ணெய் படைப்பிரிவை சார்ந்த, இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயரால் தண்டிக்கப்படவில்லை. ஆங்கிலேயர் வந்து மங்கள் பாண்டேவை தூக்கில் போட்டுட்டாங்க. இங்கே தண்டிக்கப்படவில்லைன்னு தவறாதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானதை தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ 1 3 சரியாக இருக்குது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வரிசை 1 வரிசை 2 பொருத்தணும். நில ஆக்கிரமிப்பு குத்தகைதாரர், அது என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா அந்த நிரந்தரமான மற்றும் வாரிசுரிமை பெற்றவர்னு வரும். விருப்ப குத்தகைதாரருக்கு வந்து தற்காலிக குத்தகைதாரர்னு வரும். உட்பகுதி குத்தகைதாரருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அதிகபட்ச பலவீனமானவர்னு வரும். இடைத்தரகர்கள் அதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மறைமுக நிலப்பிரபு அப்படின்னு வரும். மறைமுக நிலப்பிரபு அப்படின்றது வரும். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா 2 3 1 4 கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் 2 3 1 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்கன்னு கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து 1893ஆம் ஆண்டு சிக்காகோவின் சமய பாராளுமன்றம் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சமய பாராளுமன்றம் கிடையாது, சமய மாநாடுக்கு தான் போயிருப்பார். ஸோ இது வந்து தவறுதலாக பொருத்திருக்காங்க. அடுத்து அன்னை தெரசா பாருங்கள், மத்திய இந்து பள்ளி பனாரஸ்னு கொடுத்துருக்காங்க. இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யூனிவர்சிட்டியாக மாறினப்போ தான் மதன் மோகன் மாளவியா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது என்ன எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் இதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ராஜா ரவிவர்மா வந்து பழமையான ஓவியங்கள்னு கொடுத்துருக்காங்க. இல்லை இது வந்து என்ன அப்படின்னா நவீன ஓவியத்தை ஐரோப்பிய இதிலிருந்து கலைபாணியிலேருந்து இந்திய கலைபாணிக்கு இவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இது வந்து பழமையான ஓவியங்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறுதல். அடுத்து பாருங்கள், எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து கலை மற்றும் கட்டிடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து என்னென்னா இசைக்கலை சார்ந்திருக்காங்க. இது ஏன் இப்படி கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஆப்ஷன் என்ன சரியான ஆப்ஷன் அப்படின்னா இந்த 2 தான் சரி அப்படின்ற மட்டும் கொடுத்துருக்காங்க. இது டவுட்டாக இருக்குது. கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரியானது அப்படின்ற மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மதன் மோகன் மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1929. 1929. ஓகே, அடுத்த கொஸ்டின். முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யாருன்னா சீகன் பால்கு ஐயர். ஆப்ஷன் ஏ சீகன் பால்கு ஐயர். தமிழ் புத்தகத்தை வந்து சீக்கிரமாகவே பிரிண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் பிரதேசம் கொடுத்துருக்காங்க. மசாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மசாய் அப்படிங்கிறது வந்து கென்யாவுக்கு மேட்ச் ஆகும். சாமி அப்படிங்கிறது வந்து எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா சைபீரியாவுக்கு மேட்ச் ஆகும். கலிங்கா அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸுக்கு மேட்ச் ஆகும். புதர் மனிதர்கள் வந்து அங்கோலாவுக்கு மேட்ச் ஆகும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்துக்கலாம். மசாய் அப்படிங்கிறது கென்யாவா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கேனை வந்து சாயி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சாமி வந்து சைபீரியா கொடுத்துருக்காங்களா, சைபர் மார்க் இருக்கக்கூடாதுன்னு சாமிகிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்கா வந்து பிலிப்பைன்ஸு, களி பிலின்னு இருக்குது. ஸோ அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். புதர் மனிதர்கள் வந்து அங்கோலா, அப்போ புதர் மனிதர்கள் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2431. 2431. அடுத்து பாருங்கள், நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். யார்? ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.